ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு 2 hours டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போக போகிறோம். நான் ரெடியாக கீழே வெயிட் பண்ணுறேன். நரேந்திர தினேஷும் காரில் வந்துட்டுருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம யூஷுவல் ஸ்பாட்டான டீ கடைக்கு வந்துட்டோங்க. அது என்னன்னே தெரியலங்க, எப்போ எந்த இடத்துக்கு கிளம்புனாலும் ஒரு டீ குடிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை. வர வழியில் ஒரு சின்ன டிஃபன் கடையில் தாங்க சுட சுட இட்லியும் வடையும் சாப்பிட்டோம். இந்த விறகடுப்பில் சமைக்கிற கடையிலலாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டாலே இந்த மாதிரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது. நாங்கள் நாகலாபுரம் ஃபால்ஸுக்கு போகலான்னு தாங்க கிளம்புனோம். ஆனால் வழி தெரியாமல் அங்கே இங்கேன்னு சுற்றி ஏகப்பட்ட பேர்கிட்ட வழியை கேட்டு கடைசியாக ஒரு அண்ணன் சொன்ன ரூட்டில் தாங்க போனோம். ஆனாலும் எங்கே போய் குளித்தோன்னு எங்களுக்கே இப்போ வரைக்கும் டவுட்டாக தான் இருக்குது. அநேகமாக நாங்கள் போனது பூபதேஸ்வரா ஃபால்ஸ்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். సార్ ఫాల్స్ రూట్ ఎక్కడ ఉంది? ఫాల్స్ రూట్ స్ట్రైట్ చెరువు ఉన్నది. చెరువు పడుతున్నది. ఆడికి పేరు పోయినారంటే ఆడు ఫ్రెష్గా పోయేదో తాడికి వెళ్ళిపోతుంది. థ్యాంక్స్ ప్రాన్ எத்தனை பேருக்கு நீ கத்திருப்ப, உனக்கே ஒருத்தர் ஓம் போட்டாரு. அவர் நினைச்சிருப்பாரு, ஆனா நமக்கே டஃப் கொடுக்குறான். அடிக்க போகிற வழியில் ஒரு ஈக்குலிப்டஸ் ஃபாரஸ்ட் இருந்துச்சுங்க. வரும்போது கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ஏதோ சாங் ஷூட் பண்ணுற லொக்கேஷன் மாதிரி இருந்தது. ஓகே வியூவர்ஸ், யாரும் யார்கிட்டையும் சந்தேகம் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. நான் தெரிஞ்ச மாதிரியே ஒருத்தன் சொல்கிறா தோ இருக்குன்னு. ஓகே, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியாது. எல்லார்கிட்டையும் ரூட்டை கேட்டு ஒரு வழியாக ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறோங்க. இங்கே இருந்து இன்னும் ஃபால்ஸ்க்கு ரொம்ப தூரம் போகணும் போல். இங்கே யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. போய் பார்ப்போம் வாங்க. 3 பேர் இப்போ தான் வந்தோம். லொக்கேஷன் ஆக்சுவலாக வந்தாச்சு. ஃபால்ஸை தேடி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் ஃபால்ஸ் கீழேருந்து வந்து அந்த இது இருக்க பாருங்க. இருங்க, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனோன்னு தெரிய ஆரம்பிக்கும். தெரியுதா? நல்லாயிருக்கு ஆக்சுவலாக பார்க்க. உள்ள எப்படியோ வந்தாச்சு அடிச்சு பிடிச்சி. இனிமேல் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். போகிற வழியிலேயே தண்ணிக்கு நடுவில் ஒரு பழமையான கோயிலை பார்த்தோங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. எங்களுக்கு வழி கேட்க கூட யாருமே கண்ணில் படல. ஸோ அப்படியே கரையை ஒட்டியே நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கங்கே தண்ணி இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோன்னு ஒரு சின்ன ஹோப் வந்துருச்சு. வர்றே வா. என்னங்க, இந்த வியூ பார்க்கவே சூப்பராக இருக்கா? உங்களுக்கு அப்படி தாங்க இருக்கும். ஆனால் நாங்கள் வெயிலில் நல்லா மாட்டிக்கிட்டோம். அங்கங்கே ஆளுங்க பேசுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஆனால் எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அங்கே எப்படி போகணுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே டைவ் அடி அடி அடிடா. போனலாம் இங்க மைக்கு அவ்வளோதான். இதான் லாஸ்ட் வீடியோ அப்புறம் சேனலில். அவனுக்கு லாஸ்ட் வீடியோடா நம்ம சேனல் மெமரி ஆஃப் தினேஷ். சூப்பரா ஆழமாக இருக்காடா உன் ஹைட்டுக்கு? ஆழம் ஜாஸ்தியா? கொஞ்சம் அப்படியே போகுது. ஸ்விம்மிங் தெரியாது. அவனுக்கு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. நிற்கிற போஸ் பாருங்க. பார்க்க தாங்க இவன் ரெடி. ஆனால் இடுப்பளவு தண்ணியில் கூட வர பயப்படுறான். அவனாவது பரவாயில்லைங்க, உண்மையை ஒத்துக்கிட்டு வெளியே நிற்கிறான். ஆனால் இவன் ஆவுன்னு சொல்லிட்டு குதிரான்னா என்னென்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்க. குதிச்சிட்றா கைப்புள்ள. நாங்கள் குளிச்சுட்டு இருந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க. ரூட்டு கொஞ்சம் கரடு முரடாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் ஃபால்ஸில் குளிக்க போகிறோம்னு பெரிய எதிர்பார்ப்போடு வந்ததுக்கு எங்களுக்கு கிடைச்சது இந்த குட்டி ஃபால்ஸ் தான். ஆனால் இதை விட இதுக்கு மேலே ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கேயோ பிளான் பண்ணி எதுக்கோ வந்து
இது ஸ்பைடரா? ஸ்பைடரு பார்த்து வா. காட்டு ஸ்பைடர்லாம் கடிச்சதுன்னா அவ்வளோதான், ஸ்பைடர் மேன் ஆயிடும். பண்ணுறியாடா? ஆமாம். பண்ணிட்டு இருக்கியா? ஆமாம் ஆமாண்டா. என்ன பண்ணுறேன்? சரி கேமராலாம் இருக்குடா, போடா. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன்னா கோவம் வராமல் இதுதானடா சின்ன வயசில் நம்மளாம் நம்பினோம். பாருங்கள், இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட பைக்லேயே வரலாம் போலேங்க. நீங்கள் பைக்கில் வர பிளானில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட ஒழுங்காக விசாரிச்சுட்டு எங்களை மாதிரி லேட்டாக இல்லாமல் சீக்கிரமே ஃபால்ஸுக்கு போயிருங்க. நரேன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஏன்டா சூப்பரா. ட்ராவலோட பியூட்டியே நம்ம பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், நடந்தது வேறையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ட்ரிப்ஸில் தாங்க மறக்க முடியாத மெமரிஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு பாண்டிக்கு போகிறோம். பாண்டி ட்ரிப் உங்களை மீட் பண்ணுறோம். நடுவில் நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ண எல்லா மொமெண்ட்ஸும் உங்களுக்கு காமிச்சிடும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்போ ட்ரிப் வந்தீங்கனாலும் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமாம், வழி மாதிரி வந்தாலும் எங்களுக்கு 2 hours வேஸ்ட் ஆகிடுச்சு. இல்லாட்டி இன்னும் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுவும் என்ஜாய் பண்ணோம். ஆமாம், பாலா வந்ததுனால 1 hour வேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபால்ஸ்க்கு நாங்கள் போகையில் கீழே அப்படியே தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஒரே ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் சீக்கிரமே கிளம்பி சீக்கிரம் வாங்க. நாங்கள் போய் குளித்த இடத்துல பெரிய ஃபால்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வரைக்குமே நாங்கள் கரெக்டான ஃபால்ஸுக்கு தான் போனோமான்னு எங்களுக்கு தெரியல. பட் அந்த ஃபால்ஸ் எங்கேன்னு நாங்கள் தேடி போனது தாங்க இந்த ட்ரிப்போட ஹைலைட்டு. தண்ணி ஓடுற சத்தம், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தெரிகிற மரங்கள், யாருமே இல்லாத இந்த அமைதியான இடத்துல பறவைகளோட சத்தம், கரடுமுரடான பாதை, தண்ணிக்குள்ளே நம்ம தனியாக இல்லைன்னு ஞாபகப்படுத்துகிற மீனுங்க, இது எல்லாமே இந்த ட்ரிப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆக்கிடுச்சு. ரொம்ப நாளாக சென்னைக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்த எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃப் பீட் ஸ்பாட்டுக்கு ட்ரிப் போகணுன்னு தோணுச்சுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த ட்ரிப் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். போகவே மனசு இல்லாமல் தாங்க கிளம்புறோம். பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வரும்போது கண்டிப்பாக இன்னொரு ஃபால்ஸை கவர் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஊரில் இன்னும் பார்க்க நமக்கு நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க. நீங்களும் இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.